தருபத்தார நீ ஓட்ட பக்க வர தலை தீர நாங்க பிள்ளைங்கள தார. ஆமா நம்மளே பிள்ளைங்க. சிம்ரான் இடுப்பு கொட்ட பேரு ஐ மிஸ்ஸிங் பாய். அப்பா தரையரங்கம் செதறிடுச்சு, அவர் பெயர் முழுதும் பரவிடுச்சு. தயவுசெய்து படத்துக்கு யாருன்னா வரீங்கன்னா இது மாதிரி ஒரு ஸ்ட்ரிப் வாங்கிட்டு வந்துருங்க. காட்டு தீ மாதிரி இருக்கு. இந்த படம் ஒரு 1000 crores வசூல் பண்ணும். இந்த படத்தோட டைலாக நான் செதுக்கிருக்கேன் பின்னாடி. படம் எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏன்னா வந்தவங்க கூட இருந்தது. ஃபேன் பாய் சம்பவம் பண்ணிருக்காரு அவரு. நம்ம விண்டேஜ் அஜித்தை எப்படி எல்லாம் பாக்கணும்னு நினைச்சோமோ அது எல்லாத்தையுமே அவர் பண்ணிருக்காரு. இல்லாமடா படம் எடுத்துக்கிறாங்க இந்த காலகட்டத்துல. இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்க முடியுமா? So the movie I couldn't understand because I don't know the language, but all in all படம் பார்க்க மலேசியால இருந்து வந்திருக்கோம். தலை ஃபேனு. சென்னையில அந்த ஃபீலும் வைப்பும் கிடைக்கிறதுக்காக வந்திருக்கோம். பார்க்கும்போதே தெரியுது அதே கெட்டப்ல வந்திருக்கீங்க. படம் எப்படி இருக்கு? படம் வந்து ரொம்ப வெறித்தனமா இருக்கு ப்ரோ. தயவுசெய்து படத்துக்கு யாருன்னா வரீங்கன்னா இது மாதிரி ஒரு ஸ்ட்ரிப் வாங்கிட்டு வந்துருங்க. இந்த காஃப் ஸ்டீல்ஸ் இந்த மாதிரி ஏதாவது விக்ஸ் ஏதாவது. அந்த அளவுக்கு படம் தீயா இருக்கு. காட்டு தீ மாதிரி இருக்கு. ஃபேன்ஸ் அந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு படம். பார்த்தோம்னா ஏகப்பட்ட கெட்டப்ல வராரு. கெட்டப்ல சூட் ஆகுது. எல்லா கெட்டப்புமே சூப்பரா இருக்கு. இந்த டிஏஜிங் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. பட் எல்லாமே நீட்டா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. ஒரு ஏகேஎஸ்ஆர் ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ் ஆடியன்ஸ்க்கும் ஒட்டுமொத்த இந்தியன் சினிமாவுக்குமே பார்த்தோம்னா இந்த படம் ஒரு ட்ரீட்டு. இந்த படம் ஒரு 1000 crores வசூல் பண்ணும். அந்த அளவுக்கு வந்து ஒர்த்து மூவி. ஒரு ஹைப் இருந்துச்சு ரிலீஸ்க்கு முன்னாடி. ப்ரோமோல இருந்தே ஒரு ஹைப். ஆமா டீசர்ல இருந்து ஒரு ஹைப் மேட்ச் ஆகுதா படத்துல? அந்த ஹைப் வந்து கொஞ்சம் தான் ப்ரோ. இது பார்த்தா ஹைப்லயே செத்துருவானுங்க போல ஃபேன்ஸ். அந்த அளவுக்கு வந்து சூப்பரா இருக்கு படம். எல்சியூன்னு ஒன்று இருக்குல்ல, இது வந்து ஏசியூ அஜித் சினிமாட்டிக் யூனிவர்ஸ். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபயரா இருக்கு படம். ஃபயரா இருக்கு. ஓகே. இப்போ அமெரிக்கால படம் பார்த்தவங்கலாம் நேத்து நைட் பார்த்தவங்கலாம் கொஞ்சம் ஆவரேஜ் தான் சொல்றாங்க. அந்த மாதிரி ஏதாவது அமெரிக்கால படம் பார்த்தாங்க, எந்த படம் பார்த்தாங்கன்னு தெரியல. இந்த படம் பார்த்தாங்களா குட் பேட் அக்லின்னு தெரியல. பட் இது பார்த்துருந்தீங்கன்னா சூப்பர் ஹிட்னு சொல்லியிருப்பாங்க, பிளாக் பஸ்டர்னு சொல்லியிருப்பாங்க. ஆவரேஜ்லாம் கிடையாது. படம் பிளாக் பஸ்டர் வேற லெவல்ல இருக்கு. எப்படி இருந்துச்சு படம்? உள்ள சம்பவம் தான் ப்ரோ. உள்ள பயங்கரமான சம்பவம் ப்ரோ. ஒரு தண்ணி மடுக்குச்சு வாய் பேசி வலிக்குது ப்ரோ. சம்பவம் வந்தா இது படத்தோட பேர் குட் பேட் எழுதி சம்பவம் சந்தோஷமா இருந்திருங்க. நான் கூட்டத்துக்கு போக மாட்டேன். தலைன்னு வந்தாலே கூட்டம் பார்த்து கூட்டத்துக்குள்ள உள்ள மாஸ்டர் ஈவெண்ட்லாம் பயங்கரமா அத்விக் சார் ஒன்னொன்னு செதுக்கி இருக்காரு. அஜித் சாரோட இந்த படத்தோட டைலாக நான் செதுக்கிருக்கேன் பின்னாடி. பத்மபூஷன் அஜித் குமார் குட் பேட் அக்லி. ஓகேவா? சம்பவம் எப்படி இருக்கு? என் பைக்கு அதே மாதிரி தான் சம்பவம் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா அவர் வந்து தலைன்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அந்த தலை நான் எப்பயோ போட்டேன். அதனால எனக்கு புதுசாக போடணுன்றதுக்கோசம் பத்மபூஷன் அஜித் குமார்னு போட்டேன். வெறும் அஜித் குமார்னு போட்டால் அது தெரியாதுல்ல. பத்மபூஷன் அஜித் குமார்ன்றது எவ்வளோ இதுவாக இருக்கும். அவரை பத்மபூஷன் வந்து இது பண்ண வேணாம் சொன்னா கூட பரவாயில்ல. எங்களுக்கு வந்து அஜித் சார் வந்து படம் அடுத்த படம் வந்து அத்விக் கூட பண்ணால் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு பயங்கரமாக எதிர்பார்ப்போம். அவர் யாரு கூட பண்ணாலும் எங்களுக்கு சந்தோஷம். அத்விக் கூட பண்ணால் இன்னும் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. ஏன்னா இந்த படத்தில் அவ்வளோ எங்களுக்கு ஃபேன் பாய் சம்பவமாக நிரூபிச்சிட்டாரு. இந்தமாதிரி தான் நாங்கள் அஜித் சார் பார்க்கணும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். உண்மையாக நிரூபிச்சிட்டாரு. தேங்க்யூ ஃபார் அத்விக் சார். போட்டு நடித்த பிரசன்னா சார், சிம்ரன் மேம், அதுக்கப்புறம் எல்லா கோ ஆக்டர்ஸும் சரி ரொம்ப தேங்க்யூ ஃபார் மீடியா டீம் அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. நீங்க கேள்வி கேக்குறீங்களா? படம் எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏன்னா வந்தவங்க கூட இருந்தது. குட் பாட்டு பேட் பாட்டெல்லாம் வந்து ரசிக்கும்படி இல்லை. ஆனா அக்லி பாட்டு அசத்தலா இருந்தது. அதனால நான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனா வரேன். இப்ப யூஸ்வலா வந்து சுந்தர்சி வந்து சொன்னார்ல, என்னோட படத்துல வந்து ஒரு 20 நிமிஷம் சிச்சா கூட எனக்கு ஓகேன்னு. அந்த மாதிரி இந்த படத்துல வந்து லாஸ்ட் ½ hour நீங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணலாம். ஆனா படம் ஃபுல்லா என்ஜாய் பண்ணது ஃபேன் பாய் மூமெண்ட் தான். பாத்தீங்க சவுண்டு கேக்குதா? அவங்க எப்படி இருந்தாலும் ரசிப்பாங்க போல, அந்த மாதிரி இருக்கு. மற்றபடி பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் அசத்திட்டாங்க. அப்படி ஒரு சிரிப்பு இருந்தது, அப்படி ஒரு நல்லா இருந்தது. ஸோ இந்த படத்துக்கு வந்து உண்மையிலே அந்த குட் ஃபேஸ் அக்லி ஃபேஸ்ன்னு 3 ஃபேஸை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல குட் ஃபேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 10 out of 3 தான் வருது. அந்த அளவுக்கு தான் ஸ்க்ரீன் பிளே இருந்தது. பேட் ஃபேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 கொடுக்கலாம். அக்லி ஃபேஸ்க்கு மட்டும் 10 out of 10 கொடுக்கலாம். ஏன்னா அவ்வளோ காமெடி, அவ்வளோ விஎஃப்எக்ஸ், அவ்வளோ எடிட்டிங், அவ்வளோ ரீமிக்சிங். அப்படி வில்லனுக்கும் அந்த அஜித்துக்கும் நடக்கிற ஃபைட் சீனில் வர இதுதான் சீக்வன்ஸ் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அந்த லாஸ்ட் ½ hour மூலமா படம் திருப்பி பார்க்க வருவாங்க. கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க. மற்றபடி த்ரிஷாவெல்லாம் வந்து ஒரு 20 வயசு பையன்னா கொஞ்சம் வயசான அம்மா மாதிரி காமிச்சிட்டாங்க. எனக்கு அது மட்டும் ஃபீல் ஆகுது. அப்புறம் அந்த கேர்லி ஹேர்லாம் அதெல்லாம் நல்லா இல்லை. மற்றபடி சூட் ஆகல. அந்த விடாமுயற்சியெல்லாம் அழகா இருப்பாங்கல்ல, அது இப்போ நடிச்ச படம் தானே. அதுதான் எப்பயோ பார்த்த படமா என்ன, அதே அழகை தூக்கின்னு வந்து இங்கேயே காமிச்சிருக்கலாம்.
மியூசிக் வந்து கேட்குற மாதிரி எதுவும் இல்லைங்க. மற்றபடி இந்த ரீமிக்ஸிங் கொண்டு வந்தாங்க பாருங்க, அதுதான் நல்லா இருக்கு. புதுசாக எதுவும் கேட்குற மாதிரிலாம் இல்லை. அந்த இப்போ நிறைய சில ஃபைட் சீன்ஸ் எல்லாம் பயங்கரமாக அந்த டான்ஸ் எல்லாம் காமிக்கும் போது வர மியூசிக்லாம் அவ்வளோ நல்லா இல்லை, அது ரசிக்கும்படியும் இல்லை. இப்போ அனிருத்தெல்லாம் பேட்டையிலலாம் பயங்கரமாக இருக்கும், ரஜினி நடந்து வரும்போது ஃபைட் சீன்லாம் அந்த மியூசிக்கை திருப்பி திருப்பி கேட்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஜிவி இதில் போடலை. இல்ல நம்ம டீசர் ட்ரெய்லர்லாம் பார்த்துருப்போம்ல, ஒரு எக்ஸ்பெக்டேஷனுக்கு வந்திருப்போம்ல, அது பக்காவா சாட்டிஸ்ஃபை ஆச்சு. ஏன்னா இது வந்து ரவிச்சந்திரன் சாரோட படம் மாதிரியும் தான் இருக்கு. மார்க் ஆண்டனி அந்த ரெஃபரன்சஸும் நிறைய இருந்துச்சு. ஃபேன் பாய் சம்பவம் பண்ணியிருக்காரு அவர். நம்ம விண்டேஜ் அஜித்தை எப்படிலாம் பார்க்கணும்னு நினைச்சோமோ அது எல்லாத்தையுமே அவர் பண்ணியிருக்காரு. அப்புறம் பழைய ரீமிக்ஸ் சாங்ஸ் வந்து ரொம்ப நல்லா ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் சாரோட மியூசிக் நல்லா இருக்கு. அஜித் சார் அடுத்து அர்ஜுன் தாஸோட ரோல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. 12 ரோல் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. கொஞ்சம் ஆவரேஜ் அந்த மாதிரி எல்லாமே. அது எப்படி நம்மளுக்கு ஃபீல் ஆகுதுன்னா மாஸ் இன்ஸா எடுத்திருக்காங்க. அந்த டைம்ல நம்ம ரசிச்சுட்டே இருக்கோம், கிளாப் பண்ணிட்டே இருக்கோம். அடுத்தடுத்து அப்படியே படமே முடிஞ்சிருது. எல்லாமே மாசாவே இருக்கு. ஸ்டோரிலாம் நீங்க கேட்டா சாரோட தீவிரமான ஆமா. எல்லா தியேட்டர் வர எல்லாரும். ஆமா 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 சரி சொல்லு அப்பா. தரையரங்கம் செதறிடுச்சு, அவர் பெயர் முழுதும் பரவிடுச்சு, பொடுசுங்கெல்லாம் கதறிடுச்சு, அந்த நரகத்துக்கும் தெரிஞ்சிடுச்சு, அந்த யமனுக்குமே புரிஞ்சிடுச்சு, விசில் பறந்துடுச்சு, செவில் கிழிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி படத்தை பார்க்க விடல. ஓகேவா? அந்த அளவுக்கு எல்லாருமே படத்துல எந்திரிச்சு ஆடி பாடி கொண்டாட்டமா படம் வந்து வைபா கப்பா 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 மாமே வைபேத்து மாமே சவுண்ட் ஏத்து மாமே அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு வந்து ஒரு பாட்டை வேற அனிருத் பாடி கிரேட் பண்ணிட்டாரு. மியூசிக்கை வந்து அவரு வந்து ஹாப்பி நியூ இயர் இளமை இதோ இதோ கம்பெடுத்து ஆடுவேன் சுத்துவதில் சூரனாண்டுன மாதிரி கமல் சாருக்கு ஒரு பெருமை. ₹1 தார அது உடப்பத்தட்டும் தார ஒத்துக்கிட்டு வாடி நம்ம ஓட்ட பக்கம் போலாம். ஒத்துக்கிட்டு வந்துட்டாரு. இன்னைக்கு 1000 கோடி அடிக்க போறாரு. குட்டுப்பேடு அக்கிலி அவரோட கேரியர்ல குட்டுதான் குட்டுதான் குட்டுதான். ஓகேவா? அதாவது டெத்துல இருந்தாலும் கெத்த விடக்கூடாது. கெத்த விடாத பகு கெத்த விடாத எம மாறினாலும் சீரினாலும் கெத்த விடாத அப்படின்ற மாதிரி படம் சூப்பர் டாப் டக்கரு. அமெரிக்காவில் படம் பார்த்தவங்க கொஞ்சம் ஆவரேஜ் தான் சொல்றாங்க. யாரு? அமெரிக்காக்காரன் தமிழனா கலக்கலடா, அவன் இங்கிலீஷ்காரனோட கலந்தவன்டா. அவனை வந்து ரோகிணி தியேட்டர்ல கலக்க சொல்லுடா. அந்த கெட்ட ரிவ்யூஸ்க்குலாம் நான் பதில் சொல்றேன். டோன்ட் கிளம்பு. அப்புறம் தலைக்காக ஒரு பாட்டு நம்ம ஸ்டைல்ல நம்ம ரெடி பண்ணியிருக்கோம், அதை பாடிடலாம். குட் பேட் அக்லி, குட் பேட் குட் பேட் அக்லி, பேட் குட் பேட் குட் அக்லி, அக்லி அக்லி குட் பேட், அல்டிமேட் ஸ்டாரு அஜித்ன்னு பேரு, அஜித்ன்னு சொன்னா அதிருது பாரு, அஜித்துக்கு இருக்கு தனி வரலாறு, ஸ்டைலிஷான பேஸு, சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கு, ரேசிங்கில் மண்ண எங்களோட அண்ணன், ரேசிங்கில் மண்ண எங்களோட அண்ணன். கானா ரசிகர்களுக்காக கானா ஸ்டைலில் இன்னொரு பாட்டு இருக்கு, அதையும் பாடிடலாம். எங்க அஜித் அண்ணன் சினிமா உலகின் மண்ண, உதவி கேட்டா உதவுவதில் கலை உலக கர்ண, உதவுவதில் வல்லவர் உண்மையான நல்லவர், தேட்டர்களை தெரிக்க விடும் திறமையான வல்லவர், தன்னம்பிக்கையின் தலை உனக்கு நிகர் இல்ல, தன்னம்பிக்கையின் தலை உனக்கு நிகர் இல்ல. குட் பேட் அக்லி தரமான சம்பவம், எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ₹1 தார நீ ஓட்ட பக்க வர தலை தீர நாங்க பிள்ளைங்கள தார. ஆமா நம்மளே பிள்ளைங்க. சிம்ரான் இடுப்பு கொட்ட பேரு ஐ மிஸ்ஸிங் பாய். திரிசாவை கத்திடுவாங்க, தலை பீக்கிறே கத்திடுறாங்க. திரிசா வெள்ளி கத்திடுறாங்க பாய் மிஸ்ஸிங் பாய். திரிசா இதுல கிஸ் அடிக்கிறான். எப்படி சிம்ரன் சூப்பரா இருக்குது. நான் டிக்கெட் எடுக்கல, ஆனா கடவுள் என்னது அந்த புண்ணியத்துல என் படம் பார்த்துட்டேன். ஏன்னா நைட்டு வந்தா இல்லையா வெறித்தனம், ரோகின் தேட்டர்னா வெறித்தனம். ஆமா ஓகேண்ணா, சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை. அதுக்கும் மேல எவனாலுமே நீ எதை கேட்டாலும் ஸ்பீச்சே சொல்ல மாட்டான். அவனுமே எல்லாருமே ஆச்சரியப்பட்டு பார்த்துக்கிறோம். படத்தே ஒரு சாகா பார்த்து என்னடா இது படம் இப்படி இல்லாமடா படம் எடுத்துக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்க முடியுமான்ட்டு எந்த ஆக்டராலையும் எடுக்க முடியல, எடுக்கவும் முடியாது. அவர் அந்த மாதிரி லுக்கு கோட்டு சூட்ல பில்லாலேருந்து இப்போ வரை ஆச்சு சொல்லுவேன். எவனாலுமே அந்த மாதிரி வர முடியாது. நான் அந்த மாதிரி நம்ம ஆள் நடந்து வந்தாலே தங்கத்தேரு. நானா அதுக்கு மேலேயே இருக்குதுண்ணா. உண்மையா ட்ரீல அதை சின்ன சொல்ற ட்ரெய்லரு ட்ரீசர் அதெல்லாம் பார்த்து தான் வரும். ஆனா
எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாக தான் இருக்குதா தவிர நம்ம வந்து ரீமேக் சாங் எனக்கு வந்து ரீமேக் சாங் வச்சிருப்பாங்க அதெல்லாம் அந்த ஒரு இதில் தான் நான் எப்பவுமே ஜாலியாக இருப்பேன் அங்கே பார்த்தா தலை ஒத்த ரூபாய் தர அஜுதா சரிரா போல ரிட்டர்ன் நம்ம தலை ஆல்மா டோல் மாதிரி ரிட்டர்ன் ஷாட் வச்சுட்டு போயினே கிடையாது இதே முடிஞ்சிச்சு அந்த ஆல்மா டோல் மாதிரி ரீமேக்ஸ் வச்சதே போதும் தலை ப்ரோ படம் வேற மாதிரி ப்ரோ செஞ்சு விட்டாங்க ஃபேன் பாய் சம்பவம் ஓஜி சம்பவம் தான் இருக்கிற ஹைப்புக்கு ஏத்த மாதிரி இருந்துச்சா ப்ரோ இருக்கிற ஐப்போட இன்னும் பயங்கரமா இருக்கு ப்ரோ தொண்டை எல்லாம் எப்படி குரலே மாறிடுச்சு எனக்கு சத்தியமா ஓகே அஜித் சார் டிஃபரண்ட் கெட்டப்லாம் இருக்கு சூட் ஆகுது அவருக்கு நல்லா இருக்கு கண்ணில் ஒத்திக்கலாம் ஃப்ரேம் செஞ்சிருக்காங்க சிறப்பா ஃப்ரேம் பயங்கரமா அப்படியே எப்படி சொல்றது கண்ணில் பார்த்து நேரம் அஜித் சாரை ஸ்கிரிப்ட் பிடிச்சிருக்கா உங்களுக்கு படம் ஓவரால் ப்ரோ கத்தி தொண்டையே இது போயிடுச்சு ப்ரோ நான் போயிட்டு விக்ஸ் மாத்திரை வாங்கணும் இப்போ கடையாக போயிட்டு சத்தியமா அந்த ஒரு இது போயிட்டு இருந்ததுல விக்ஸ் மாத்திரை வாங்கிங்க அப்படின்னு அது உண்மைதான் நீங்களே வந்தா கூட உங்க தொண்டை அப்படி மாறிடும் படம் வந்து எல்லாரையும் பார்க்க சொல்லுங்க So the movie I couldn't understand because I don't know the language, but all in all, it was a normal, typical father-son relationship that was there. I found it entertaining. Action sequences were really good. Ajit is great on screen. I loved his vintage avatar. I loved the shirts he wore. So all in all, it was a masala. atmosphere inside that. Oh, it was crazy. I think I enjoyed it even more only because of the fans. They were enjoying throughout the film. Dancing, hooting, they were so happy. என்ன சொல்ற அப்படியா எங்க இருந்து வந்துறீங்க எங்க இருந்து கோலாலும்பூர் மலேசியா அந்த இவனோ நம்ம தோஸ்து படம் பார்க்க மலேசியால இருந்து வந்திருக்கோம் தலை ஃபேனு சென்னையில அந்த ஃபீலும் வைப்பும் கிடைக்கிறதுக்காக வந்திருக்கோம் வந்ததுக்கு வேமா தரமா இருந்துச்சு வைபா இருந்துச்சு ஹாப்பனிங்களா நீங்க ஒரு ஹைப் இருந்துச்சு அந்த ஹைப் மேட்ச் ஆத படத்துல ரிலீஸ் முன்னாடி ஹைப் இருந்துச்சு அந்த ஹைப்போட நல்லா கூட தான் இருக்கு அதுக்கு மேல தான் இருக்கு அதான் வந்து எந்த இடத்துலயும் வந்து ஒரு டவுன் ஃபால்னு ஒண்ணு இல்ல ஃபுல்லா ஹைப்பா ஏறிக்கிட்டே தான் போச்சு நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்கன்னா ஏன்னா அவ்வளவு தூரத்துல இருந்து அதாவது வந்து ஒரு என்டர்டெயினா இருக்கணும் ஃபுல் மாஸா இருக்கணும் அந்த லுக்கு வாக்கு அதுக்கப்புறம் வந்து அந்த சண்டை டயலாக்ஸ் எல்லாமே பத்தாதுக்கு பழைய ரெஃபரன்ஸ் வேற பழைய விண்டேஜ் சாங்ஸு எல்லாம் வேற கொடுத்துருக்கு அந்த பிஜிஎம் எல்லாம் சேர்ந்து உண்மையிலே நல்லா வைபா தான் இருந்துச்சு ஒரு பெரிய ஃபீல் தான் ஒரு ஹேப்பனிங் ஃபீல் தான் சைக்கோ தனம் ப்ரோ படம் பயங்கரம் எதிர்பார்க்கல இப்போ சில பேர் இன்டர்வியூலாம் ஹைப் ஏற்றுவாங்க அப்படி இருக்கு இப்படி இருக்கு ஆதிக்கு ஒன்றுமே சொல்ல வந்து படம் பாருங்க அப்படின்னாரு இது என்ன 90% நான் உட்காரவே இல்லை தேட்டரில் நின்றுதான் போயிடுச்சு தொண்டை 4 ஷோ எடுத்தவங்களும் என்ன பண்ண போகிறாங்க கண்டிப்பாக எனக்கு தெரியல நான் இப்போ ரிலீஸ் முன்னாடி ஒரு ஹைப் இருந்துச்சு அந்த ஹைப்பை மேட்ச் பண்ணுதா படம் இல்லை கம்மியாக இருக்கும் ஹைப்போட 100 மடங்கு 100 மடங்கு அடிச்சு சொல்லுவோம் 100 மடங்கு யாரு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க அது படம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் தீயா இருக்கு தலை வந்து வேற மாரி சம்பவம் பண்ணிட்டா போல இறங்கி வேற மாரி பண்ணிட்டா போல ஆனால் எஞ்சி பார்க்கல இந்த அளவுக்குலாம் இருக்குமான்னு ஆனால் மங்காத்தாக்கு அப்புறம் தலைக்கு இந்த படம் வந்து நிற்குது ஒரு இடத்துல வந்து நின்றோம் தலைக்கு அவரோட கெட்டப்லாம் சூட் ஆகுதா ஏகப்பட்ட கெட்டப்லாம் ப்ரோ தலைக்கு என்ன கெட்ட ப்ரோ சூட் ஆகாது கோட்டு சூட்ல வராரு ப்ரோ உட்கார முடியல நல்ல ப்ரோ உட்கார முடியல சீட்ல அந்த மாரி இது சீன்லாம் ஜீவ் பிரகாஷ் ஒரு சைடு கொளுத்தி விடுறா போல ஆதிக் ரவிச்சந்திரன் ஸ்கிரீன்ல மிரட்டி விடுறா போல என்ன பண்றதே தெரியல உட்கார முடியல நல்ல வேற மாரி ப்ரோ படம் ஆனா படத்தோட ப்ரோமோ ரிலீஸ் ஆனதா ஒரு ஹைப் இருந்துச்சு அந்த ஹைப்புக்கு ஏத்த மாதிரி படம் இருக்கா ப்ரோ வேற மாரி ப்ரோ படம் முடிஞ்சு யாருமே வெளியே போக மாட்டாங்க ப்ரோ ஏன்னா அந்த மாரி இது படம் இன்னும் வருமானு உட்காந்துக்கிறாங்க ப்ரோ எல்லாருமே தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னா இந்த படம் தான்